எழுந்திருக்கிறேம்மா, இருங்கம்மா, இந்த போறேன். ஒன்று 2 3 4 7 8 9 10 இதுதான். செல்வி எப்படி இருக்க? ஏடி ஒரு வாரம் ஸ்கூலுக்கே வரல? இல்லடி நான் வரலடி. நான் ஏன் வரல? இந்த மாதிரிடி அப்பா வந்து விவசாயத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்கடி. எப்படி சுட்டாங்க? எங்கள் அப்பா வந்து விவசாயத்தில் அது ரொம்ப நஷ்டமாகி கடங்காரன் எல்லாம் வீட்டில் வந்து ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து சொன்னோன்னா அந்த அவமானம் தாங்காமல் என்னையும் எங்கள் அம்மாவையும் பார்க்காம அவர் போய் தற்கொலை பண்ணிட்டார். அப்போ நான் தானே போகணும். அதனால தாண்டி சரி பரவாயில்லடி, முதலாளி வந்து உங்ககிட்ட பேசினா நேரம் ஆயிரும், முதலாளி வேற திட்டுவாங்க, நான் போகிறேன்டி. சரிடி.
என்னம்மா நான் எத்தனை தடவை சொல்றது உங்க அம்மா அழைச்சிட்டு வர மாட்டியா நேரத்தை சொல்லி விட்டா இல்லையா போய் அழைச்சிட்டு வா என்ன போய் அதாவதுமா இப்போ உங்க பொண்ணு செல்வியை வேலைக்கு வச்சுக்கிறதுல சிக்கல் இருக்கு அதான் நான் உங்களை வர சொன்னேன் இப்போ என்னன்னா இப்போ அரசாங்கத்துலேருந்து 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து வேலைக்கு வச்சுக்க கூடாதுங்கிறாங்க உங்க பொண்ணு வந்து சின்ன பிள்ளையா இருக்கா அதனால நான் வேலைக்கு வச்சுக்கிறதுல கஷ்டம் இருக்கு அரசு தரப்புல இருந்து நிறைய நெருக்கடி இருக்கு வீட்டுக்காரர் வேற இறந்து போயிட்டாரு வேலைக்கு வச்சுட்டாதான் நம்ம சாப்பாடு முடியும் நீங்க தான் எது வாங்கி சொல்லணும் இப்போ உங்க பிள்ளைக்கு நான் வேலை கொடுக்கணும்னா ஒன்னே ஒன்று தான் வழி பண்ணலாம் அவளை வந்து பெரிய பிள்ளை மாதிரி நாவல் கட்டி அனுப்பிச்சிட்டீங்கன்னா வேலைக்கு வச்சுக்கலாம் அதான் என்னால் பண்ண முடியும் நீங்க கேள்வி கேட்கறதுனால சரியா வணக்கம் டீச்சர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உடன்படிக்கைகளும் இருக்கு, அதை வந்து யாராவது வாசிங்க பார்க்கலாம். பசியின் கொடுமையில் இருந்து விடுதலை பெறும் உரிமை அனைவருக்கும் உண்டு. சர்வதேச ஒத்துழைப்புடன் தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் ரீதியாக உணவு உற்பத்தி, சேமிப்பு மற்றும் விநியோகத்தினை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் வழிமுறைகளையும் வகுக்க வேண்டும் என உறுப்பு நாடுகளை இவ்வுடன்படிக்கையின் இப்பிரிவு கூறுகிறது. பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள் குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1966, அதாவது வறுமைக்கு எதிரான பாகுபாட்டை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை. உயிருக்கும் சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்குமான உரிமை ஒவ்வொருக்கும் உண்டு, அதாவது அகில உலக மனித பிரகடனம் பிரிவு 3. சின்ன சின்ன சிட்டுக்குருவி செல்ல செல்ல சிட்டுக்குருவி ஓடி வந்து தோளின் மேல ஏறிக்கோ, குச்சி அடிக்கிட்டே சொல்லும் பாட்டை கேட்டுக்கோ. என்னை போல பிள்ளைகளோடு பாண்டியாடி ஜெயிக்கணும், என்னை போல பிள்ளைகளோடு பாண்டியாடி ஜெயிக்கணும். எங்க ஊரு களத்து மேட்ல சைக்கிள் ஓட்டி பழகணும். 1000 ஆசை வச்ச மனசுல என் அதிர்ஷ்டம் எல்லாம் தீக்கூச்சி நடுவுல. சின்ன சின்ன சிட்டுக்குருவி செல்ல செல்ல சிட்டுக்குருவி ஓடி வந்து தோளின் மேல ஏறிக்கோ, குச்சி அடிக்கிட்டே சொல்லும் பாட்டை கேட்டுக்கோ. பக்கத்து வீட்டு லட்சுமி கூட பள்ளிக்கூடம் போகணும், பக்கத்து வீட்டு லட்சுமி கூட பள்ளிக்கூடம் போகணும். கலர் கலராய் கவுனு சட்டை விதவிதமாய் போடணும். 1000 ஆசை வச்ச மனசுல என் அதிர்ஷ்டம் எல்லாம் தீக்கூச்சி நடுவுல. சின்ன சின்ன சிட்டுக்குருவி செல்ல செல்ல சிட்டுக்குருவி ஓடி வந்து தோளின் மேல ஏறிக்கோ, குச்சி அடிக்கிட்டே சொல்லும் பாட்டை கேட்டுக்கோ. தாய்க்கோ காய்ச்சல், குழந்தைக்கோ பசி. இங்கு குழந்தை தன் தாய்க்கு தாயாகிறாள், கஞ்சியை காய்ச்சி கொடுத்ததினால். இப்படி வறுமையினால் பாகுபடுத்தப்பட்ட வலம்புரி சங்குகள் இல்லா சமூகம் படைக்க இனியொரு விதி செய்வோம். நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. காலத்தை வந்து எப்படி வந்து தன்னுடைய கை கட்டுப்பாட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணணும், எந்த டைமில் எதை செய்யணும். கேமராவை வந்து எப்படி என்னால் ஹேண்டில் பண்ணவே எனக்கு தெரியாது. அது அந்த கேமராவை வந்து எப்படி
எப்படி எடுக்கணுங்கிறத எனக்கு தெரிஞ்சுட்டேன். இப்போ வந்து எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படின்றத வந்து இந்த கேம்ப்ல வந்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ புழு கூட்டமாக போய் சொன்னால் தான் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்றது வந்து இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால் அந்த கேம்ப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கேம்ப் பற்றி சொல்லணும்னா நான் வந்து வீடு விட்டா ஸ்கூல் விட்டா வீடு வேறு எங்கேயும் போனதில்லை என்னவே அதிகமாக. ஆனால் இங்கே வந்து இந்த 5 நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ். ஆதி பரம்பர சாதித்தனங்களே செய்தி ஒன்று கேளுங்க, ஒரு செய்தி ஒன்று கேளுங்க, ஒரு செய்தி ஒன்று கேளுங்க. இன்று ஆளும் பரம்பரை தாழ்ந்த மனிதனை அவகரித்ததுங்க, அட அந்த கதை கேளுங்க. பஞ்சத்தலைமுறை பாமர மக்களே பத்த கதை கேளுங்க, நாம பட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. கல்லு தோன்றா மண்ணு தோன்றா காலத்துக்கு முன்னே பிறந்தோம், நெல்லு பயிர் போல இருந்தோம், நிலத்துல சென்று வளர்ந்தோம். கல்லு முள்ளு காடு திருத்தி நம்ம கடகழனியா அமைச்சோம், மேடு பள்ளங்களை நிரவி நாம வெற்றிடும் பூவானா அமைச்சோம். என்ன பாவம் செஞ்சோம் இனி போற பொண்ணு பழிச்சான், ஏழை சாதிய காலம் முழுக்க கந்தலாகிரிச்சான், ஐயன் கந்தலாகிரிச்சான். இது மட்டுமா இன்னம் இருக்கு இன்னல் பட்ட நிலைமை, வெட்டி காய போல கசக்கும் அட ஏகப்பட்ட கொடுமை. கருத்த நேரத்தை பழிச்சான், களவாணித்தான விதைச்சான், செருப்பு போட்டா அடிச்சான், அவன் தெருவுல முள்ள பதிச்சான். பல்லு வரைய சக்கிலிய பாதம் கொண்டுதான் மிதிச்சான், பார்வையில் விஷத்தை விதைச்சான், ஐய பாம்பு போல வந்து கடிச்சான். இப்படியே பல கொடுமை நம்ம இடுப்பு ஒடிஞ்ச நிலைமை, நம்ம இருட்டை எரிச்சு விளக்கு ஏத்த எவன்டா துடிச்சான், நம்ம கண்ணீர் தொடச்சான். நிறைய வயசாகுங்க, அதான் சாப்பாடு போடுறேன்ல. சாப்பிடுங்க, சும்மா தட்டை தூக்கிட்டே இருந்தா உங்களெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். ஏப்பா தட்டை தூக்கிட்டு கரண்டி அதில் படாதா? கேட்க மாட்டியா தம்பி? ஊற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறேன், தட்டை கீழே வச்சா ஊற்ற மாட்டானா? கரண்டி பாரு தட்டில் போடுதில்ல. எல்லாம் தனித்தனியாக உட்கார வச்சிருக்கணும். நீங்கள் கொண்டு வந்து ஒன்றா உட்கார வச்சா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க கூட நீங்களாம் அப்படி தான் இருக்குது. இவர்கள் எல்லோரும் மாணவர்கள்தான். இவர்களை மட்டும் ஏன் தனியே உட்கார வைத்திருக்கிறார்கள்? இவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடு? குழந்தைகள் மத்தியில் தீண்டாமையை வளர்ப்பது சரியா? ஆதி பரம்பர சாதித்தனங்களே செய்தி ஒன்று கேளுங்க,
ஒரு செய்தி ஒன்று கேளுங்க, ஒரு செய்தி ஒன்று கேளுங்க. இது மட்டுமா இன்னும் இருக்கு இன்னல் பட்ட நிலைமை, எட்டி காய போல கசக்கும் அட ஏகப்பட்ட கொடுமை. ஊருக்கு ஒதுக்கு ஊரமா நம்ம ஒதுங்கி பொழைக்க வச்சான், மாட்டுக்கும் ஊருக்கும் கஞ்சிய நம்ம மக்களுக்கு ஊத்தி வச்சான். குடிக்கும் தண்ணிய கூட கைய மடக்கி குடிக்க வச்சான். அன்றைக்கு 30 உழுதும் அரை வயிற்று கஞ்சிக்கு அழுதும், என்ன பாவம் செஞ்சோம் இழி போற பொண்ணு பழிச்சான். ஏழசாரிய காலம் முழுக்க கண்ட கண்டாரா கிழிச்சான், ஐயா கண்ட கண்டாரா கிழிச்சான். நான் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தால் தான் ஏன் நான் இப்படி இருக்கிற நிலமை. குடு சொந்த நிலவா குடு. அண்ணா உட்காருங்களா. என்ன வேணும்? டீ வேணும். டீ வேணுமா? அப்படி வேணும் தரேன். பெரியவங்களாம் வராங்க, ஒரு வாரமா போய் நில்ல கோடி அப்படி போய். எதற்காக இந்த இரட்டை டம்ளர் முறை? சாதி தாழ்ந்த சாதியினர் குடிக்கும் டம்ளரில் பிறர் குடிக்க மாட்டார்களாம்.